இங்க பீச் இருக்கு, இங்கேயும் இருக்கு, பச்சை மலை இருக்கு, நிறையவே இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வீடு இருக்கு, அங்க இருக்கா? இங்க போட் உண்டு, இங்கேயும் உண்டு, இங்க ஹவுஸ் உண்டு, இவடையும் உண்டு. இங்க போட்டு மேல ஹவுஸ் உண்டு, அங்க இருக்கா? நீ 5 மொழிகளை மலையாளத்துல பாட, அந்த 7 ஸ்வரமும் நுனி நாக்குல விளையாட. என் கேரள நாடே சந்தோஷமாயாட. புது ராகங்கள் என் பாட்டில் வந்தோ. கேட்டா கேரளம் வந்தோம், பழம்பொரி விரும்பி தின்னோம். மலையாள பாட்டு பாடச் சொன்னா மலையாளத்தை கொன்னோம். தங்கச்சி தமிழுக்கு வாமா, சந்தத்துல சேர்ந்துக்கோமா. பரோட்டா சாலு நான் வாங்கி தாரேன், கொண்டாடிடுவோமா. அடிப்பொழி தித்தே தகதே தே தகதே தே தகதே தே தோ. தித்தே தகதே தே தகதே தே தகதே தே தோ. தித்தே தகதே தே தகதே தே தகதே தே. ஸோ கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நார்மலாக வந்து ஜவ்வரிசி போட்டாவே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஸோ பக்கத்துலேயே இருந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஒட்டிக்கும், ஒரு மாதிரி கம் மாதிரி இருக்கும் வெந்ததுக்கப்புறம். ஸோ அதை ஒட்டிக்கோங்க. ஸோ பார்க்க இப்போ நல்லா கிளாஸியாக நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு கையில் லைட்டாக எடுத்து அதை பிசைஞ்சு பார்த்தோம், தொட்டு பார்த்தோம்னா நல்லா மசியணுங்க. ஸோ ஆல்ரெடி ஊறினதுலேயே நல்லாவே வந்து அது சாஃப்ட் பால்ஸ் மாதிரி ஆயிருக்கும். இப்போ வந்து கரெக்டாக அது வந்து பாலில் போட்டு நல்ல சாஃப்டன் ஆயிரும். வேணும்னா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தனியாக பாதாம் முந்திரி வந்து தாளித்து கொட்டினா என்கிட்ட பாதாம் மட்டும் இருக்கிறனால நான் பாதாம் மட்டும் நெய்யில் போட்டு வறுத்துட்ருக்கேன். ஸோ நல்லா நெய்யில் அதை பாதாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அப்படியே எடுத்து அந்த கீரில் வந்து போட்டுருணுங்க. ஸோ இப்போது டேஸ்டியான ஜவ்வரிசி, அதாவது சாகோன்னு சொல்லுவாங்க, சாகோ கீர் ரெடிங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற அந்த ஜவ்வரிசி பாக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி பண்ணுங்கள்.